Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நியூஸ் 7 தமிழ் செய்தி எதிரொலியாக சென்னை அரும்பாக்கத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மழைநீர் வடிகால் பணிகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து நமது செய்தியாளர் ரஃபீக் வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். சென்னை வடபழனி அடுத்த அரும்பாக்கம் மெட்ரோ பிரதான சாலையில் இருக்கக்கூடிய இடங்களில் மழைநீர் வடிகால் குறித்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரவில்லை என்பது குறித்து பொதுமக்கள் குற்றச்சாட்டு முன்வைத்திருந்தன. சுமார் 6 மாதங்கள் ஆகியிருந்தும் இந்த மழைநீர் வடிகால் பிரச்சனைகள் குறித்து இருக்கக்கூடிய வீடுகளில் மற்றும் இருக்கக்கூடிய கடை வாசல்களிலும் பாதாள சாக்கடை ஓடக்கூடிய காட்சிகள் செய்தியில் நியூஸ் 7 தமிழ் செய்தியின் வாயிலாக வெளியிட்டிருந்தோம். அதன் எதிரொலியாக தற்போது இருக்கக்கூடிய ஹைவே டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மூலியமாக நியூஸ் 7 தமிழ் செய்தியின் வாயில் இருக்கக்கூடிய செய்தியில் வெளிவந்ததால் உடனடி நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றன. தற்போது இருக்கக்கூடிய மழைநீர் வடிகால் பிரச்சனைகள் குறித்து தற்போது இருக்கக்கூடிய பணிகள் நிறைவடைந்து வரக்கூடிய நிலையிலே அனைத்து பணிகளும் நிறைவேற்றி வருகின்றன. அது மட்டுமின்றி இருக்கக்கூடிய ஒரு சில பணிகள் மட்டுமே இருந்து வருகிறது. வரக்கூடிய 20ஆம் தேதி அன்று இருக்கக்கூடிய அனைத்து மழைநீர் வடிகாலுக்கான நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மூலமாக அனைத்து பணிகளும் நிறைவேற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உடனடியாக இந்த தகவலை அறிந்து மழைநீர் வடிகால் பணிகளை தீவிரமடைந்து இருக்கக்கூடிய நிலையில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்ததற்கு பொதுமக்கள் நன்றிகளையும் பாராட்டுகளும் தெரிவித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரசுராமனும் செய்தியாளர் ரஃபீக். இங்கே மழைநீர் வடிகால் இது 3 மாதமாக இப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. கான்ட்ராக்ட் முடிஞ்சிடுச்சுன்ட்டு 3 மாதமாக அப்படியே இருந்தது. யாருமே வரல. அதான் எதுக்கு இது பண்ணாலுமே அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க, கம்ப்ளைண்ட் நம்பர். அந்த நம்பருக்கு கொடுத்துமே யாரும் வரல, எங்களுது இல்லை அப்படி இப்படின்ட்டாங்க. நியூஸ் சொன்னதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வீக்கில் வந்தாங்க, டக்குன்னு போட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ எல்லா இடமும் க்ளீன் ஆகிடுச்சு. கடைக்கும் இப்போ ஓரளவுக்கு வாடிக்கையாளர்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. தேங்க்ஸ் டு நியூஸ் 7 அண்ட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும். கடந்த 2-3 மாதங்களாக இங்கே ஒரு வடிகால் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நியூஸ் 7 மூலமாக தெரிவித்ததுனால அதிகாரிகள் கொஞ்சம் இமிடியேட்டாக ஆக்ஷன் எடுத்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதனால் இப்போ கஸ்டமர் வரதுக்கும் போகிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதனால் நியூஸ் 7 தமிழுக்கும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.